அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1/11/2025 முதல் யோக உச்சியை தொடப்போகும் மீன ராசி. இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மீன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீன ராசினியர்களான உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று, புதன் வக்ரம் பெற்றும், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கின்றன. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மீன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் குரு பார்வை பெற்று தனது சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார். தனது 8ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க. சகோதர உறவுகளால் ஆதாயம் நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து தனது சொந்த ராசியை பார்ப்பதால் பல்வேறு விதமான துன்பங்களினால் இதுவரை அவதிப்பட்டு வந்த நேயர்களுக்கு சற்று சிரம பரிகாரம் கிடைக்குங்க. 6இல் உள்ள கேது உங்களுடைய துயரங்களை போக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை தருவாருங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் அவங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் வெகு காலமாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் மீன ராசினியர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இதனால் தடைபட்டிருந்த பல சுப காரியங்கள் நிறைவாக பூர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் நவம்பர் மாதம் அமைய இருக்குதுங்க. 6இல் உள்ள கேது உங்களுடைய துயரங்களை போக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை தருவார். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது இது சம்பந்தமான வாக்குவாதங்கள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள். அதோடு ராசிக்கு வரையத்தில் ராகு பகவான் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு இல்லைங்க. தேவையில்லாமல் அகலக்கால் வைப்பவர்களும் பேராசையால் நம்பகத்தன்மை இல்லாத விஷயத்தில் முதலீடு செய்பவர்களும் பாதிக்கப்படுவாங்க. எதையும் அளவோடு எதிர்பாருங்க. ராசியை நோக்கி சனி வருவதாலும் விரயத்தில் ராகு இருப்பதாலும் இத்தருணங்கள் அஷ்டம ராசி வலுப்பெற்று இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தை ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதி எடுத்துக்காட்டுதுங்க. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தான சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட இருக்கு. கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியம் உஷ்ண சம்பந்தமான உபாதை ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள் நீடிக்குங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும். அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. ஏனெனில் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலை எடுத்துக்காட்டுது.
எடுத்து காட்டுது. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுடைய மேற்பார்வையில் நீங்களே செய்வது நல்லதுங்க. மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. அப்படி ஒப்படைத்தால் தேவையில்லாத அவபாதங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கும் பட்சத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதி ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க. எத்தனையை கடினமான போட்டியானால் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள்ல இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நீடிக்குதுங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. லாபகரமான புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால கர்நாடக சங்கீதம், தமிழ் தேவார, திருவாசக, திவ்ய பிரபந்த பாடல்கள் பிரசித்தி பெறுங்க. கலைத்துறை அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு மாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய தேவைகள் அதிகரித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது பிடியில் கொண்டுள்ள வீரியம் நிறைந்த கிரகம் சுக்கிரன் அவர் குருவுடன் சேர்ந்து ராசிக்கு சுகஸ்தானமாகிய மிதுனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதை எடுத்து காட்டுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வருங்க. அதன் காரணமாக புதிய தொடர்புகள் ஏற்பட இருக்கு. இவை அனைத்தும் உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் கவனம் குறையக்கூடும். படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் அசதியும் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு கூடா நட்பு மேலிட இருக்கு. ஒரு சிலருக்கு கூடா நட்பு ஏற்பட இருக்குதுங்க. தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால கல்விக்கு நல்லதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள் கடினமாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வரத்த பயிர்கள் பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. அடிப்படை வசதிகள் குறையுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சுக்கிரன் இணைந்து இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. கணவருடன் உள்ள அன்பும் அந்யோனி குறைய இருக்கு. நெருங்கிய உறவினர்களுடைய வாக்குவாதம் ஏற்படும் போது நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது அருகில் திருக்கோவில் ஒன்றிலோ பரிகார தீபம் ஒன்றை ஏற்றிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.